நெல்லை கருங்குளத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்ட பெயிண்டர் மணிகண்டனின் உறவினர்கள் மழையையும் பொருட்படுத்தாமல் அங்கு சாலை மறியல் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சிவகுமார் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். மேலச்செவல் நெல்லை மாவட்டத்தில் பெயிண்டர் கொலை வழக்கு தொடர்பாக உறவினர்கள் சாலை மறியல் ஈடுபட்டு கொண்டிருக்கும் காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த உங்களின் தகவல்களை தரலாம் சிவகுமார். அதாவது நேற்று முன்தினம் முன்னீர்பள்ளம் மற்றும் மேலப்பாளையம் இரண்டு காவல் செக் போஸ்ட் ரெண்டு போலீஸ் ஸ்டேஷனோட செக் போஸ்ட் பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாக் வாசல்ல மேலச்செவல் அப்படிங்கிற பகுதியை சார்ந்த ஒரு பெயிண்டர் மணிகண்டன் அப்படிங்கிறவரை ஒரு கும்பல் வெட்டி கொண்டது. இதனை எடுத்து பார்த்தீங்கன்னா மாவட்டம் முழுவதுமே கடும் பதட்டத்தை ஏற்படுத்துச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு கூப்பிடும் தூரத்தில் இருக்கக்கூடிய இரண்டு புறக்காவல் நிலையங்கள் பக்கத்தில் நடைபெற்ற இந்த கொலையில ஒரு மாவட்டத்துக்குள்ள ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தினதோடு இல்லாம எந்த விதமான வழக்குகளும் இல்லாத ஒரு சூழ்நிலையில இவர் வெட்டி கொலை செய்யப்பட்டாரு. இது குறித்து போலீசார் விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன காரணத்துக்காக கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்ப ஒரு 3 பேர் JM5 அதாவது நெல்லை மாவட்ட முதன்மை நீதிமன்றம் 5வது நீதிமன்றத்தில் 3 பேர் சரணடைஞ்சாங்க. சரணடைஞ்சப்போ என்ன சொல்றாங்கன்னா அருகில் உள்ள பகுதியான அதாவது முன்னீர்பள்ளம், கோபாலசமுத்திரம், அதேமாதிரி தருவை ஆகிய 3 பகுதிகளை சார்ந்த 2 ராஜகோபால் இன்னொரு பேருடைய மொத்தம் 3 பேர் ஆஜரானாங்க. ஆஜரான நிலையில அவங்க ப்ரொடியூஸ் பண்ணது அவங்க ஆஜராகி கோர்ட்டில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இந்நிலையில இன்னைக்கு அவங்களோட உறவினர்கள் ஏறத்தாழ ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து திருநெல்வேலி பாபநாசம் மாநில நெடுஞ்சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உண்மையான குற்றவாளிகளை இதுவரைக்கும் போலீஸ் பிடிக்கல, எங்களை பெருத்திருப்பதற்காக இல்லாத குற்றவாளிகளை பிடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த வழக்குகளில் அதாவது இந்த வழக்குல சம்பந்தமுடையவங்களை பிடிக்கணும். அதே மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட இறந்து போன மணிகண்டனோட மனைவிக்கு அரசு தரப்புல ஒரு வேலை வேணும், அதே மாதிரி முறையானபடி ஒரு நஷ்டஈடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த போராட்டத்தின் அடிப்படையில் நெல்லை மாவட்ட SP சிலம்பரசன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த ஊர்ல பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிற நிலையில கொட்டு மழை, அதாவது நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. இந்நிலையில அவங்க வாகனத்தில் ஏற்ற முயன்ற நிலையில போலீஸுக்கும் அவங்க ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில சின்ன தள்ளுமுள்ள நடைபெற்ற நிலையில மழை மேலும் வழுக்க இரு தரப்புமே விலகி போயிட்டாங்க. இந்நிலையில இது குறித்து சமாதானம் முடிஞ்சு தற்போது என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த ஊருக்கு உள்ளே செல்லக்கூடிய பாதையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, அரசு தரப்புல தனக்கு அதாவது அரசு தரப்பு அதிகாரிகள் வரணும்னு சொன்னாங்க. இதனால என்ன பண்ணாங்கன்னா, சாயர்மாதவி சாராட்சியர் வந்திருக்கிறாரு, தாசில்தார் வந்திருக்கிறாங்க. 2 பேர்த்தையும் அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, வேலை வேணும், ஒரு 3 மாசம் போருங்க, நாங்க வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க எது சொன்னாலும் நாங்க கேட்க முடியாது, எங்களுக்கு நீங்க வேலை தரேன்னு சொல்றதும் சரி, நஷ்டீடு தர்றேன்னு சொல்றதும் சரி, எங்களுக்கு எழுத்துப்பூர்வமா தாங்க, எழுத்துப்பூர்வமா தந்தா தான் நாங்க மறியலை கைவிட்டு வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி இறந்தவரோட மனைவி மற்றும் அவரது குழந்தை ஆகிய உள்ளிட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட பெண்களும் அதே மாதிரி ஒரு 100க்கும் மேற்பட்ட ஆண்களும் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. மாவட்ட நிர்வாகம் தரப்புல தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்று இருக்குது. கோபால், அதாவது நெல்லை மாவட்டம் மேலச்செவல் பகுதியில் பெயிண்டராக பணிபுரிந்து வந்தவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அது குறித்த போராட்டம் குறித்த தகவல்களை தந்ததற்கு நன்றி சிவகுமார்.